வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேத்தம். பிரேத்தம் எதிர்பார்க்கவே இல்லங்க பிரேத்தம். இத சத்தியமா வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு, டிசப்பாயிண்டடா இருக்கு. நிஜமாவே நான் இந்தியா தான் ஃபேவரட்ஸ் அப்படின்னு நினைச்சேன். அத சொல்லாதீங்க பிரேத்தம் பத்ரி. சாரி, எதிர்பார்க்கலன்னு சொல்லாதீங்க. உங்க ஷோல 2 வீக்ஸ் அகோ நான் பாலா இருக்கச்சு சொன்னேன், இந்தியாக்கு இந்த ஆஃப் ஸ்பின் பெரிய ப்ராப்ளம் ஆகும், எவ்ரிபடி வில் கம் அட் தம் வித் தட். எதிர்பார்க்கலன்னு நீங்க சொல்லாதீங்க, அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லாதீங்க. இட் எக்ஸ்பெக்டட், யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட். இன்ஃபேக்ட் யுவர் அவுட்ஃபிட் இஸ் பெட்டர் தென் இந்தியாஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஓ தேங்க்யூ தேங்க்யூ. ஐ ஹேவ் மிக்ஸ்ட் ஒப்பீனியன்ஸ் அபவுட் இட். பட் பிரேத்தம் நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொல்லலாம். எஸ், தோல்வி அடைஞ்சாங்க பிரேத்தம், படுதோல்வி. இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்கல பிரேத்தம், டு பி ஆனஸ்ட். நீங்க ஆஃப் ஸ்பின் ஜஸ்ட் பாலிஷ்டா ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆஃப் ஸ்பின் ஒரு பக்கம், டீம் செலெக்ஷன் ஒரு பக்கம், பேட்டிங் ஒரு பக்கம், பேட்டிங் ஆர்டர் ஒரு பக்கம், போலிங். ஐயோப்பா, எனக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல பிரேத்தம். ஃபர்ஸ்ட் சீரியஸ்லி. பாயிண்ட் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் இஸ் ஃப்ரம் த செலெக்ஷன். பிரேத்தம், வைஸ் கேப்டன் ஆஃப் த டீம் அக்சர் பட்டேல், ஒய் இஸ் ஹி டிராப்? அவர் ஏன் டிராப் பண்றாங்கன்னு எனக்கு நிஜமாவே புரியல. நல்லா பண்ணிருக்காரு, T20 கிரிக்கெட்ல கன்சிஸ்டன்டா நல்லா பண்ணிருக்காரு. வாஷிங்டன் சுந்தர், எஸ் ஹி இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, நான் ஒத்துக்கிறேன். பட் ஒய் அக்சர் பட்டேல் வாஸ் டிராப் பிரேத்தம்? ஐ எம் ஆக்சுவலி அஸ்டானிஷ்ட் பை திஸ். நான் இந்த மூவ் ஒத்துக்கவே மாட்டேன். இது ரெண்டு மூணு பிளேயர்ஸ் இருக்காங்க பத்ரி. வாஷி, சாரி, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் ரொம்ப ஈஸிலி டிராப் பண்றாங்க. ஒரு பேசிஸே இல்லாம டிராப் பண்றாங்க. போன மேட்ச் வந்து வாஷி ஆடின போது நான் நினைச்சேன், ஓகே, ஏதோ ஒரு கேம் டைம் கொடுத்து அவர் ரெடி பண்றாங்கன்னு. பட் இந்த மாதிரி ஒரு கேம்ல நீங்க அக்சர் பட்டேல், உங்களுக்கு வந்து பேட்டிங்ல அவர் கொடுத்திருக்காரு, ஹி ஹஸ் ப்ரொடியூஸ்ட் ரன்ஸ், போலிங்ல ஹீஸ் அ பேங்க். எப்படி நீங்க வாஷி ஹூஸ் அவுட் ஆஃப் ரிதம், அவுட் ஆஃப் டச் கூட்டிட்டு வந்தீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல பத்ரி. ஐ எம் கம்ப்ளீட்லி இன் அக்ரிமெண்ட் வித் யூ. இன்ஃபேக்ட் அந்த 11 அனௌன்ஸ் பண்ண உடனே ஐ வாஸ் அப்சல்யூட்லி ஷாக்ட். இது என்ன மாதிரி பண்றாங்க? அண்ட் I think Sky வந்து, I mean, he has talked so much in press conferences. Yes. And he has talked up his team. கம்பீர் பத்தி நமக்கு தெரியும், நான் சொல்றதுதான் சட்டம்ன்ற மாதிரி. ஐ திங்க் திஸ் ஃபால் வாஸ் டியூ. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்ததுல இருந்து USA மேட்ச்ல இருந்து கொஞ்சம் ட்ரெண்டா இருந்தது that India were not performing at 100%. They were struggling there. இந்த மேட்ச் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் நான் டெஃபினட்டா எதிர்பார்த்தேன். ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் திஸ் வில் பி a very close game, but in India's favor. ஆனா இந்த மாதிரி ஒன் சைடடா போகும் நான் எதிர்பார்க்கல. 20-3 நீங்க எதிர்பார்த்தீங்களா பத்ரி? 20-3 நிறைய பேர் வந்து ஓகே, வின் இந்த பாக்கெட் அப்படின்னு தான் பேசியிருந்தாங்க. பட் அங்கேருந்து ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்தாங்க பிரிவிஸும் மில்லரும். வாஸ் அமேசிங். யா பிரதம், ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டீப் டைவ் இன்டு தி டெசிஷன். ஓகே, இப்போ வாஷிங்டன் சுந்தர நீங்க எடுத்துட்டீங்க. வாஷிங்டன் சுந்தர நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஐ ஃபீல் தட் இட்ஸ் அன் ஆஃப் ஸ்பின்னர். ஆஃப் ஸ்பின்னரா எடுத்திருக்காங்க. ப்ராபப்லி ஆப்போசிஷன்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்காங்க அப்படின்னு தான். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் இஸ் டெஃபினெட்லி நாட் a better batsman than அக்சர் பட்டேல், டு பி ஆனஸ்ட். கரெக்டா? சோ ஆஃப் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. அப்படி நீங்க எடுக்கும்போது ஒரு சவுத் ஆப்பிரிக்கா தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டாப் ஆர்டர்ல தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. குவிண்டன் டிகாக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறமா இவரு பேர் என்ன, ரயன் ரிக்கில்டனா இருக்கட்டும், தே ஆர் ஆல் பேட்டிங் இன் த டாப் 3-4. அப்ப நீங்க போலிங் கொடுக்காம, பவர் பிளேல போலிங் கொடுக்காம அதுக்கப்புறமா வச்சிருக்கீங்க. அப்படிங்கும் போது அந்த டெசிஷனே நல்லிஃபைட். எனக்கு நீங்க, அதாவது நான் இன்னொன்னு சொல்றேன், தப்பில்லாமயே பண்ணுங்க, தப்பையே தப்பா பண்றீங்க அப்படிங்கும் போது எனக்கு நிஜமாவே ஒண்ணுமே புரியல பிரேத்தம். பட் கரெக்டா நீங்க சொன்னீங்க, ஹேட்ஸ் ஆஃப் டு சவுத் ஆப்பிரிக்கா. 27-3 அங்கேருந்து கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க, பிரில்லியண்டா கேம் எடுத்துட்டு வந்தாங்க, டாக்டிகலி அவுட்லே பண்ணாங்க பிரேத்தம். டு பி ஆனஸ்ட், ஐ திங்க் த மூவ் டு டேக் ஆன் வருண் சக்கரவர்த்தி. பிரேத்தம், நம்ம எல்லாருமே நம்ம ஷோலையும் பேசணும், கீ இந்தியாவுக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு 3 overs 39 runs, அவரோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டே. ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 17 innings அவர் விக்கெட்லெஸ்ஸா கூட போக வாய்ப்பு இருந்தது. அவரை அவுட் பிளே பண்ணிட்டாங்க, அவுட் ஆஃப் த கேம். ஐ ஃபீல் தட் இட் வாஸ் a great tactical move from South Africa. Turning point of the game, 20-3 இருந்து பிரிவிஸும் மில்லரும் டேக்கிங் டவுன் வருண் சக்கரவர்த்தி was the turning point of the game. அவங்க பார்ட்னர்ஷிப் in those 8 overs completely changed the game. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பட் having said that பத்ரி, 185 இந்த இந்தியன் பேட்டிங் லைனப்புக்கு on this pitch with Dew was definitely on. நான் வந்து இது ஒரு 240 டார்கெட்னால சொல்றேன் முடியாதுன்னு. இந்தியா கேம் பேக் வெல். அகெயின் பும்ரா வந்து இது பண்ணாரு, they came back well. கடைசி ஓவர் ஹர்திக் had an off day today. But still, 185 was chaseable. Despite the Washington Sundar mistake, despite Varun Chakravarti being taken down, 185 was chaseable. அது என்னமோ அந்த ஆஃப் ஸ்பின்னா ஒரு கிரிப்டனைட். ஃபர்ஸ்ட் ஓவர் மாக்ரம் எடுத்தாரு, இஷான் கிஷன் அவ்வளோ கிளியர் ஹெட்டடா ஆடினாரு பாகிஸ்தானோட. என்ன ஆச்சுன்னு தெரியல.
பிரேத்தம் நம்ம எல்லாருமே நம்ம முதுகுல ஒரு டேப் கொடுத்துக்கலாம். நானு, நீங்க, பாலாவும் சொன்னாரு. நான் பாலா கோச் சோப்பியை போட்டு கேட்டேன், அவரும் சொன்னாரு டெஃபினட்டா மார்க்ரம் வச்சு நான் ஓபன் பண்ணுவேன், ஹாஸ்பிட்டல் வச்சு ஓபன் பண்ணுவோம். நம்ம சேனல்ல சொன்னோம், அதே நடந்தது. மார்க்ரம் வச்சு ஓபன் பண்ணாங்க. ஒன்ஸ் அகைன் டாக்டிக்கல் மூவ் பிரில்லியன்ட். இஷான் கிஷன் அக்ராஸ் லைன் ஆனாரு, ஒரு டாப் எட்ஜ் அவுட். அதுக்கப்புறமா அபிஷேக் சர்மா மற்றும் ஒரு ஃபெயிலியர். பிரேத்தம் திலக் வர்மா, நீங்க சொன்னீங்க உங்களுக்கு பெரிய கன்சர்ன் அபிஷேக் சர்மா இல்ல திலக் வர்மா அப்படின்னு சொன்னீங்க. ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் யூ ஆன் த ஸ்பாட். யூ செட் திலக் வர்மா ஃபார்ம் பெரிய கன்சர்ன் அப்படின்னு. கேன் வி எக்ஸ்பெக்ட் அ சேஞ்ச் அட் த டாப் ஆஃப் தி ஆர்டர்? ஏன்னா ரொம்ப நாளாவே இவங்க வந்து ஃபெயிலியர் போயிட்டு இருக்கு. 3 டக்கு மற்றும் ஒரு ஃபெயிலியர் அபிஷேக் சர்மாக்கு. திலக் வர்மா ஹஸ் பீன் ஃபெயிலிங் ஃபார் குவைட் அ பிட். ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கலாமா? சஞ்சு சாம்சன் எடுத்துட்டு வரலாமா? சஞ்சு சாம்சன் வாஸ் டிராப்ட் ஃபார் ஃபார் லெஸ் பத்ரி. ஏன் திலக் வர்மா நம்பர் 3க்கு பதிலா சஞ்சு சாம்சன் நம்பர் 3 ஆடி அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இது பண்ணக்கூடாது? இப்போ அடுத்த மேட்ச் ஜிம்பாப்வேயோட, அடுத்த மேட்ச் சென்னையில சிக்கந்தர் ராஜா தான் ஓப்பனிங் ஓவர் போட போறாரு. ஹோல் வேர்ல்ட் நோஸ் இட். ஹவ் ஆர் யூ கோயிங் டு டேக்கிள் இட்? ஆமா, கரெக்ட். இப்ப வேலிட் क्वेश्चन. how are you going to tackle it? எனக்கு தெரிஞ்ச probably it's a right time to bring in சஞ்சு சாம்சன். எஸ், நான் உங்களோட ஒத்துக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸ்டில் அபிஷேக் சர்மாக்கு நான் இன்னும் ஒரு சான்ஸ் தருவேன். அபிஷேக் சர்மா லெட் ஹிம் ஓபன் வித் இஷான் கிஷன். ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் பிளே அந்த மாதிரி தான். அவர் அதிரடியா ஆட்டம், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயர் இது பேர் தேவை இந்தியாவுக்கு. இப்ப திலக் வர்மாவோட இடத்துல சஞ்சு சாம்சனை ட்ரை பண்ணலாம். மறக்காம சென்னை கிரௌட் தே வில் கெட் பிஹைண்ட் சஞ்சு சாம்சன். சேப்பாக்ல நடக்க போற இந்த ஒரு மேட்ச். பட் இன்னொரு விஷயம் பிரேத்தம், இப்போ குவாலிஃபிகேஷனும் இப்ப பாருங்க அட் ரிஸ்க் பிரேத்தம். ஏன்னா படுதோல்வி, இது சாதாரண தோல்வி கிடையாது. இந்தியா 76 ரன்ஸ் வித்தியாசத்துல தோத்துருக்காங்க பிரேத்தம். 76. ஸ்ரீலங்கா படுதோல்வி எடுத்த போது 55 ரன்னே பெரியது அப்படின்னு பேசிட்டோம், ரன் ரேட் அடி வாங்கணும். 76 ரன்ஸ், இட்ஸ் ஹியூஜ். சோ இப்ப குவாலிஃபிகேஷன் சினாரியோ என்ன அது பிரேத்தம்? உங்க அனலிஸ்ட் ஸ்டாட்ட போட்டு சொல்லுங்க. வாட் ஷுட் இந்தியா டூ? இல்ல எனக்கு என்ன, ஸ்ரீலங்கா ஆகட்டும் பத்ரி, இந்தியா ஆகட்டும், when the run rate was beyond your control, எதுக்கு நீங்க அட்லீஸ்ட் ஒரு 130 140 ஆடி அந்த கேப்பை கம்மி பண்ணி நெட் ரன் ரேட் இது பண்ணல? அகைன் பிளைண்டா ஸ்லாக் பண்ணாங்க. நம்பர் 7 ஆகட்டும், நம்பர் 8 ஆகட்டும். இங்கதான் வந்து கேப்டன் ஆகட்டும், கோச் ஆகட்டும், they should say okay, we are not going to get to 185 guys, let us get to 150. அந்த நெட் ரன் ரேட் வந்து -3க்கு பதிலா -1ல வச்சுப்போம். சோ we still have a chance. இது ஏன் டீம்ஸ் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? ஸ்ரீலங்காவும் யோசிக்கல, as a host country இந்தியாவும் யோசிக்கல. இந்த மேட்ச பத்தி இல்ல, இப்ப இங்க இருந்து ஃபியூச்சர்ல இப்ப போகும்போது இந்தியா ஹேவ் டு வின் both the matchesல against West Indies and Zimbabwe. இந்தியா வின் பண்ணி ஆணும், and by massive margins. இத தவிர இன்னொரு விஷயம் யோசிக்கணும். ப்ராபப்லி சவுத் ஆப்பிரிக்கா எல்லா மேட்சும் ஜெயிக்கணும் இல்லையா? சவுத் ஆப்பிரிக்கா எல்லா மேட்சும் ஜெயிக்கணும், இந்தியா மீதி 2 மேட்ச் ஜெயிக்கணும். அதுல கொஞ்சம் நல்ல மார்ஜின்ல ஜெயிக்கணும், அப்பதான் வாய்ப்பு. கரெக்டா? திஸ் இஸ் தி சினாரியோ. 100%. இப்போ இந்தியா will become team South Africa's biggest supporter. South Africa எல்லா மேட்சும் ஜெயிச்சாகணும் இந்தியாக்கு. And India has to beat West Indies and Zimbabwe by a big margin. Again, நான் இதை சொன்ன உங்களுக்கு, it is not going to be easy. West Indies has good spinners, terrific hitters. Calcutta சின்ன கிரவுண்ட். Zimbabwe have Sri Lanka, they thrashed Sri Lanka, they thrashed Australia. They have great spinners, good pace bowlers, நல்ல batting. It is not going to be easy. Odds on favorite இருந்து வேர்ல்ட் கப்ல நீங்க கிராஷ் அண்ட் பர்ன் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். I think it is a absolutely rude awakening. A captain and coach definitely have so much to answer for. அவங்க selections ஆகட்டும், அவங்க thought process ஆகட்டும், அவங்க strategy ஆகட்டும். பத்ரி, ஒரு யூ இன் சார்ஜ் ஆஃப் அ ஸ்கூல் டீம், நீங்க சொல்லிங்க ரொம்ப மோசமா தோக்காதீங்க பசங்களா, நெட் ரன் ரேட் இம்பாக்ட் ஆகுது. being a captain and coach of a national team, எப்படி, how is that thinking not there? எனக்கு தெரியல. Too often Sky and Gambhir have got a free pass. I'm sorry, they have to be held accountable. இது டவுட்டே கிடையாது. கேப்டன் அண்ட் கோச் அக்கௌண்டபிளா இருக்கணும் அப்படின்னு பிரியத்தம் கேட்டிருக்காரு. நான் நிச்சயமா ஒத்துக்கிறேன், இதையும் செகண்ட் பண்றேன். பட் பிரியத்தம், டீம் இந்தியா மேபி மேனேஜ்மெண்ட் அண்ட் டீம் இந்தியா பிளேயர்ஸ் கொஞ்சம் லைட்டா ஓவர் கான்பிடன்ஸ்ல இந்த கேம்ல இறங்கின மாதிரி எனக்கு தோணுதுங்க. இட் வாஸ், நீங்க சொல்றது கரெக்ட். நிறைய விஷயங்கள், ஏன் ரன் ரேட் விளாடல, ஏன் இந்த மாதிரி டெசிஷன் எடுத்தீங்க, ஏன் இந்த மாதிரி பேட்டிங் அப்ரோச் இருக்கு, ஏன் இந்த மாதிரி போலிங் அப்ரோச் இருக்கு, பல விஷயங்கள் நீங்க யோசி பார்க்கும்போது லைட்டா ஓவர் கான்பிடென்டா இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது பிரியத்தம். நீங்க ஒன் மோர் திங் பத்ரி, நான் இதை உங்க ஷோலயே சொல்லிட்டு இருந்தேன். நீங்க அந்த 180 200 220 230 தேர்த்தினதெல்லாம் அப்சல்யூட் பாட்டால கொஞ்சம் பால் நின்று வந்ததுன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க. அது ப்ரூவ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் 4 மேட்ச். அண்ட் இன்னைக்கு வந்து இட் வாஸ் நாட் அ பேட் பிச், இட் வாஸ் அ ஃபிளாட் பிச். But scoreboard pressure, World Cup qualifier is very different. World Cup game is very different from a bilateral. 185 on the board. Ishan Kishan, avlo free stroking aadna Ishan Kishan came out confused. Abhishek Sharma confused. Tilak Varma, Badri, நீங்க
விராட் கோலி 140 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடும்போது ஸ்ட்ரைக் ரேட் இஷ்யூ இருந்தது. திலக் வர்மா 110ல ஆடும்போது ஸ்ட்ரைக் ரேட் இஷ்யூ இல்லையா? ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு ஆல் ஃபார்மேட் பிளேயர் வெளில உட்காந்துருக்காரு பத்ரி. திலக் வர்மா ஆடுறாரு. அண்ட் Yeah. திலக் வர்மா ஆஃப்டர் தட் ஏசியா கப் ஃபைனல் ஹஸ் நாட் டன் எனிதிங் இன் தி நெக்ஸ்ட் 15 கேம்ஸ். எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க இப்ப மாத்திரம் அவரை பத்தி பேசுறீங்க. Yeah. Tilak Verma was struggling. He doesn't have a get out of jail shot against spin. அது இன்னைக்கும் ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு of course ஸ்பேஸ்லயே அவுட் ஆனாரு. And I definitely think India has too many questions that they have to answer before Thursday night. Yeah, பல கேள்விகள் டெஃபினட்டா இருக்கு. And maybe must win match against Zimbabwe in Chepauk. Must win. Must win. Yes, with a big margin also. Yeah, தன்னம்பிக்கையும் திமிருக்கு இடையே டெஃபினட்டா இடைவெளி ரொம்ப ரொம்ப கம்மி. இந்தியா அந்த லைனை புஷ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் பொறுத்திருந்து பார்ப்போம். கான்பிடென்டா இருப்போம். மேபி இந்தியா ஜெயிச்சு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அவங்களுக்கு அப்படின்னு. பட் தேங்க்யூ பிரேத்தம். பத்ரியில வந்ததுக்கு மிகவும் நன்றி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அமுத்த வந்துடாதீங்க. ஓகேவா? லாட் மோர் கண்டென்ட் கமிங் அவே கைஸ். See you soon.